மத்திய அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஹைஸ் அண்ட் டேப் இன்ஜினியரிங் சர்வீஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇல கிட்டத்தட்ட 4098 வேகன்சி பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ வருஷம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பில நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அதுல ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் டிப்ளமோ முடிச்ச மாணவர்களுக்கும் பிஇ முடிச்ச மாணவர்களுக்கும் ஒரு பிக் அப்டேட்டா இப்ப ஜூலை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 614 வேகன்சியும், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1594 வேகன்சி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1178 வேகன்சி, எஸ்&டி, சிஎஸ் அண்ட் ஐடி அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இசிஇ அதே மாதிரி சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க பாத்தீங்கன்னா இதுல வருவாங்க. எஸ்&டினா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு 303 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ராக் மிஷின் ஒரு 60 வேகன்சியும், டிஎம்எஸ் சிஎம்ஏ அது பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் 314 வேகன்சியும், சிஎம்ஏ ஒரு 35 வேகன்சியும், டோட்டலா பாத்தீங்கன்னா 4098 வேகன்சி லாஸ்ட் 2025 கம்பேர் பண்ணும்போது இப்ப 2026ல வரப்போற எக்ஸாம் ஆர்ஆர்பி ஜேஇல பாத்தீங்கன்னா ஒரு 1000 எபோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியே கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் நோட்டிபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வேகன்சி அதிகமா தான் வரப்போகுது. சோ இப்போ இது நோட்டிபிகேஷன் கிடையாது. இது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜூலை 1ஆம் தேதி அப்டேட் பண்ணது இவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஒன்ஸ் ஒரு தடவை அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ எல்லாருமே இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். சோ இது ஆர்ஆர்பில ரிலீஸ் பண்ண அபிஷியல் அப்டேட். அபிஷியல் அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதாவது இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஜூலை 1ஆம் தேதி தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ. சரிங்களா? இது எல்லாமே லெவல் பேஸ் 6ல பாத்தீங்கன்னா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது இப்ப அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவுனா டோட்டலா 4098 வேகன்சி பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 35 கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஜூனியர் இன்ஜினியர் சரிங்களா ஜேஇக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான குவாலிபிகேஷன் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், டிப்ளமோல சிவில் முடிச்சிருக்கலாம், இல்ல மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், இல்ல ட்ரிபிள் முடிச்சிருக்கலாம், இல்ல இசிஇ முடிச்சிருக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க டிப்ளமோ முடிக்காம பிஇ பண்ணிருக்கீங்கனாலும் ஓகே. பிஇல 4 வருஷம் நீங்க இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா பண்ணிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். சரிங்களா? என்னென்ன போஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. இது எல்லாமே போஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். சரிங்களா? ஜேஇல எலக்ட்ரிக்கல் டிசைன் அண்ட் டிராயிங் எஸ்டிமேஷன். சோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வரும். டிசைன் அதுல வரக்கூடிய சப் டிபார்ட்மெண்ட் நேம் டிசைன் அண்ட் டிராயிங்னு சொல்றாங்க. டோட்டலா 41 வேகன்சி. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇல எலக்ட்ரிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இஎம்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 44 வேகன்சி. அதே மாதிரி ஜேஇல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஜெனரல் சர்வீஸ் இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 111 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜேஇ எலக்ட்ரிக்கல்ல பியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 38 வேகன்சியும். அதே மாதிரி ஜேஇ எலக்ட்ரிக்கல்ல டிஆர்டி இதுல 180 வேகன்சி, டிஆர்எஸ்ல 163 வேகன்சி. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்ல 33 வேகன்சி. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்ல டிசைன் டிபார்ட்மெண்ட் டிசைன்ல R&D சொல்லுவாங்க. இதுல ஒரு 4 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் முடிச்சவங்க எலிஜிபிள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேஇல பிரிட்ஜ் இன்ஜினியரிங்ல ஒரு 44 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுலயே பாத்தீங்கன்னா சப்டிவிஷனா சிவில் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள வருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க ஜேஇல சிவில் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன் அதுல சிவில் முடிச்சவங்களுக்கு ஒரு 190 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜேஇல பாத்தீங்கன்னா பிவேஸ்ன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மொத்தமா 845 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜேஇ சிவில்ல பாத்தீங்கன்னா டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன்ல ஒரு 9 வேகன்சி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜேஇ ஒர்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 வேகன்சியும். அதே மாதிரி டிசைன்ல சிவில் டிபார்ட்மெண்ட் ஜேஇ அதுல ஒரு 8 வேகன்சியும். அதே மாதிரி ஜேஇ ரிசர்ச் சிவில் டிபார்ட்மெண்ட் அதுல ஒரு 13 வேகன்சியும் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க ஜேஇ சிவில் எஸ்டிஏ R&D கீழே வரும். இதுல ஒரு 8 வேகன்சி. ட்ராக் மிஷின் அதுல ஒரு 60 வேகன்சியும். அதே மாதிரி ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு 470 வேகன்சியும், கேரேஜ் அண்ட் வேகன்ல ஒரு 450 வேகன்சியும். சோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மெட்ரலாஜிக்கல் அசிஸ்டன்ட்ல ஒரு 35 வேகன்சி. அதே மாதிரி
மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் எஸ்டிமேஷன் இதுல ஒரு 28 வேகன்சியும், அதே மாதிரி டீசல் எலக்ட்ரிக்கல்ல ஒரு 40 வேகன்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே டீசல் எலக்ட்ரிக்கல்ல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, டீசல் எலக்ட்ரிக்கல் மாதிரி டீசல் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 45 வேகன்சியும், ஜேஇ மெக்கானிக்கல்ல 130 வேகன்சியும், அடுத்தது வந்து ஜேஇ மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் டிராயிங் எஸ்டிமேஷன்ல ஒரு 8 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேஇல ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அது வந்து 436 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மில் ரைட் அப்படின்றது மெக்கானிக்கல்ல வரும், இது ஒரு 29 வேகன்சியும், அதே மாதிரி மெக்கானிக்கல்ல டிசைன் அது ஒரு 6 வேகன்சியும், நெக்ஸ்ட் வந்து C&W மெக்கானிக்கல்ல ஒரு 6 வேகன்சியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா S&T சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இதுல சிஎஸ்சி, இசிஇ, ஐடி முடிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள வருவாங்க. ஜேஇல S&T டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன்ல ஒரு 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜேஇல சிக்னல் அதுல வந்து ஒரு 197 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் ஜேஇல வந்து ஒரு 79 வேகன்சியும், அதே மாதிரி S&T ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. ஜேஇ டிசைன் அண்ட் S&T அதுல R&D கீழே வரும், அதுல ஒரு 5 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டோர் டிபார்ட்மெண்ட். இதுல வந்து ஒரு 314 வேகன்சி வருது. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 4098 வேகன்சின்றது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வேகன்சி வந்து அதிகம் தான். சோ எல்லாருமே இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2026 சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, சிஎஸ்சி, ஐடி முடிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல அதிகமா வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா ட்ரிபிள் அதுக்கப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இப்ப வந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த 2026ல RRB ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சாலே கரெக்டா இருக்கும். சோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுல கிளியரா சொல்லியிருப்பாங்க. இது வந்து 2025ல வந்த நோட்டிபிகேஷன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வேகன்சி அதாவது ஏஜ் லிமிட் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 2025 நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணி பாருங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பத்தி டவுட் கேட்கறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு ஈக்குவலண்டா வேற டிபார்ட்மெண்ட் ஏதாவது முடிச்சிருக்கலாம், இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சோ இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தா எலிஜிபிளா அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. சோ அது எல்லாமே 2025 நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2025 நோட்டிபிகேஷன் RRB இது வந்து வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் வேகன்சி, அதே மாதிரி ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே பேஜ் நம்பரோட கிளியரா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ஈக்குவலண்டா வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிளிக்கு ஈக்குவலண்டா முடிச்ச அது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன்ஸ் 2025 RRB ஜேஇ நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஓபன் பண்ணி பாருங்க. அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க எல்லாமே வந்து கிளியரா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இது ரிலேட்டடா RRB ஜேஇ ரிலேட்டடா நம்ம டாப் ஹைஸ் அண்ட் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா CBT1 அண்ட் CBT2 ரெண்டுத்துக்குமே பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் CBT1க்கும் CBT2க்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப் தென்காசி பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா CBT1க்கு ஆஃப்லைனுக்கும் CBT2க்கு வந்து ஆன்லைன்லயும் வந்து கொடுக்க போறாங்க. சோ இது ரிலேட்டடா நீங்க இது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்திருக்கோம், ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். அதை ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சோ நீங்க வந்து ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ண விருப்பமா இருக்கீங்களா இல்ல ஆன்லைன்ல ஜாயின் பண்ண வில்லிங்கா இருக்கீங்களா அப்படின்றத கீழே அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணுங்க ஃபில் பண்ணுங்க. சோ என்கொயரிஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. நியூ பேட்சஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் RRB ஜேஇ பிரிலிம் கம் மெயின்ஸ்க்கு ஒரு 6 to 8 month டியூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ பேட்சஸ் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. விரைவில் அரசு பணியை பெறுவதற்கு டாப் உடன் கைகோருங்கள். தேங்க்யூ.